எல்லாருக்கும் வணக்கம். இப்ப நம்ம தேர்வுல கேட்க அதிக வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் பொதுவா எப்பவுமே டைரக்டா கேட்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்தியா பாகிஸ்தான் ஒரு போர் நடந்துச்சுன்னா டைரக்டா அந்த ஆபரேஷன் பேரோ அந்த போரை பத்தியோ கேட்கணும்னு அவசியம் இல்லாம அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோட பெயர்களை கேட்கலாம். இப்போ ஒருத்தரோட பெயர் கேட்கறாங்க, சம்பந்தம் கேட்க மாட்டாங்க. அந்த டைம்ல ரீசெண்டா அவங்களோட ஒர்க் ஏதாவது இருக்கும், அது சம்பந்தப்பட்ட பெயர்கள் தான் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ அப்படி இந்த இந்தியா பாகிஸ்தான் போர்ல சம்பந்தப்பட்ட முக்கிய அதிகாரிகள் பெயர்களை இப்ப நம்ம பார்க்கலாம். அது எப்படி நம்ம ஷார்ட்கட்ல ஞாபகம் வச்சு இருக்கலாம், அது எப்படி நம்ம ஷார்ட்கட்ல ஞாபகம் வச்சிருக்கலாம்ன்றதையும் இப்ப நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர், நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் யாருன்னு கேட்கிறாங்க. சோ அஜித் தோவல், அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப ஆலோசகர் என்னது, ஒரு மீட்டிங். சோ அஜித் பாத்தீங்கன்னா எந்த ஒரு மீட்டிங் எந்த ஒரு கான்பரன்ஸுக்கும் வர மாட்டாரு. யாரு, நடிகர் அஜித். சோ ஆலோசனை உங்களுக்கு மீட்டிங் ஞாபகம் வரும். மீட்டிங் வராதவர் அஜித். பாருங்களேன், பாதுகாப்பு ஆலோசகர், பாதுகாப்பு. அவரோட பாதுகாப்பை பத்தி எதுவும் கேர் பண்ணிக்காம நிறைய கார்டஸ் எல்லாம் போய் நிறைய ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. ஆக்சிடென்ட் ஆச்சு. சோ பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல். ஓகேங்களா, உங்களுக்கு மறக்கவே மறக்காது. நெக்ஸ்ட், பாதுகாப்பு அமைச்சர், அது பாதுகாப்பு ஆலோசகர், அது சம்பந்தமா ஆலோசனை கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாதுகாப்பு அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர். ஓகே, ஒரு நாட்டுக்கு முக்கியமானது என்ன, நாடு எப்படி சொல்லலாம், ராஜ்யம் சொல்லலாம். ஒரு ராஜ்யத்துக்கு முக்கியமானது பாதுகாப்பு, அப்புறம் வேற யாரும் உள்ள வரமாட்டாங்க. சோ அந்த ராஜ்யத்துக்கு பாதுகாப்பு கொடுக்குற அமைச்சர் யாரு, ராஜ்நாத் சிங். சரிங்களா, ராஜ்யத்துக்கு பாதுகாப்பு ராஜ்நாத் சிங். அடுத்தது போலாம், முப்படை தலைமை தலைவர். 3 படை இருக்கு இல்லையா, அந்த 3 படைக்கும் தலைமை தலைவர் யார், யாரு அதுக்கு ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. முப்படைனா 3 படை. ஒரு பேர் பாருங்களேன், அனில் சௌத்ரி. அனிலுக்கு 3 லெட்டர் இருக்கு, 3 லெட்டர். சௌத்ரி 3 லெட்டர். சோ 3 முப்படை 3. சோ எல்லாமே 3ல வருது. சோ அப்படி ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் போலாம், ரா தலைவர். ரானா என்னதுன்னா அந்த ஆப்போசிட் நாட்டை பத்தி, நம்ம இருக்கிற இந்த தீவிர பத்தி சோர்ஸ் கொடுக்குறாங்க, அந்த உளவு சொல்றவங்க. சோ அந்த ராவுக்கு இருக்கிற தலைவர் யாருன்னா ரவி சிங்கா. ராவின் தலைவர் ரவி. புரியுதுங்களா, ராவின் வருது பாருங்க. சோ ராவின் தலைவர் ரவி சிங்கா. ஓகேங்களா, நெக்ஸ்ட் போலாம், ராணுவ தளபதி. அதாவது லேண்ட் சம்பந்தமா இருக்கிற முப்படை இருக்குல்ல, அதுல வந்து லேண்ட் சம்பந்தமா, ஏன்னா லேண்ட் தான் அதிகம் இந்த போர்ல சம்பந்தப்பட்ட வருது இல்லையா, அதனால ராணுவ சம்பந்தமா. சோ ராணுவ தளபதி லேண்ட் சம்பந்தமா இருக்கிறது உபேந்தர் திவேதி. சோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், திவேதி தீயில் வேந்தன். நமக்கு உங்களுக்கு பெட்டரா இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சோ ராணுவ தளபதி நிலத்து சம்பந்தமா. தீ எதுல வரும், நிலத்துல இருக்கிற ஒரு பொருள் தான் ஒரு தண்ணியில வர்றது. சோ ஆதாயத்தையும் வாய்ப்பு கம்மி, நிலத்துல நிறைய தீ விபத்து வரும். அதனால தீயின் வேந்தர் ராணுவ தளபதி உபேந்தர் திவேதி. ஓகேங்களா, சோ நெக்ஸ்ட் போலாம், கடற்படை தலைவர். இப்ப வந்து கடற்படை, சோ லேண்ட் முதல்ல பார்த்துட்டு இப்ப கடற்படை பாருங்களேன். சோ கடற்படை தலைவர் ஹரி குமார். சோ ஹரி, இப்ப கடல்ல இருக்கிற சாமியாரு, கடல்ல ஒருத்தர் பள்ளி கொண்டு இருப்பார் சொல்லுங்க, ஹரிஹரன். சோ அதாவது பெருமாள் வந்து ஹரின்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ அப்ப கடற்படை வந்தாலே கடல்ல பள்ளி கொண்டு இருப்பவர் பெருமாள். அவருக்கு இன்னொரு பேர் என்னது, ஹரி. ஆன்சர் ஹரிகுமார். அடுத்தது பாருங்க, வெளியுறவுத்துறை அமைச்சர். வெளியுறவுத்துறைனா வெளிநாட்டு கூட வந்து கான்டாக்ட் பண்ணி பேசிக் இதெல்லாம் டீடைல்ஸ் வாங்கினா அமைச்சர். சோ வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய் சங்கர். இப்ப ஜெய் ஹனுமன், அதை நான் வச்சுங்க, ஜெய் ஹனுமன். ஹனுமன் என்ன பண்ணாரு, வேற நாட்டுக்கு பறந்து போயிட்டு அங்க இருக்கிற விஷயத்த பேசி தூது சொன்னார் இல்லையா. சோ அது மாதிரி ஜெய் ஹனுமன் வெளிநாட்டுக்கு போனாரு. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய் சங்கர். சோ இப்படி நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா இது எல்லாமே வந்து உங்க ஆன்சரை எளிய முறையில நினைவுல வச்சுக்க ஒரு கனெக்ஷன் தான். சோ இது வந்து இதுல வந்து குற்றம் இது நம்ம எடுத்துக்காதீங்க. சோ உங்களுக்கு ஈஸியா ஆன்சர் வந்து கன்ஃபியூஸ் ஆகாம ஆன்சர் பண்ணணும் தான் இந்த ட்ரிக்ஸ். இதோட உங்களுக்கு பெட்டரா சில பேருக்கு ட்ரிக்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, அது மொத்தமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.